என் பேர் அபரஞ்சி. அந்த மாட்டு பத்தி நான் பேச போறேன். இப்ப நீங்க எல்லாம் கேளுங்க. நாங்க வந்து இந்த மாட்டை வச்சிருக்கிறோம். நாங்க பால் கறக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம் தெரியுமா? நாங்க வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக முடியல. வேறு வார்த்தைங்காட்டி பார்த்தா மாடு அவுத்துக்குன்னு ஓடி போகுது. பக்கத்து வீட்டம்மெல்லாம் கேள்வி கேட்குறாங்க. இந்த கேள்வி எல்லாம் வாங்கிக்கின்னு உங்களுக்கு நாங்கள் பால் கறந்து ஊற்றுறோம். அதை நீங்க இந்த விலை ஒழுங்கா போட்டு கொடுத்தாங்க. உங்க பால் விலையை மட்டும் ஏற்றி விற்கிறீங்க, எங்க பால் விலையை குறைச்சி வாங்குறீங்க. அது எதுக்கு அப்படி வாங்குறீங்க? உங்களை தான் நான் கேட்குறேன். அப்புறம் வேற யாரை போய் கேட்க முடியும்? நாங்கள் வந்து பசங்க குட்டிகளை வச்சுக்கணும் வளர்க்குறோம். அதுவும் நல்ல மாதிரியா இருக்கணும், நாங்களும் நல்ல மாதிரியா இருக்கணும்னு நீங்க நினைங்க. நீங்க வந்து நீங்களே சம்பாதிச்சு கொட்டிக்கணும், எங்களெல்லாம் கஷ்டப்பட வைக்கணும்னு நினைக்காதீங்க. அதுதான் உங்ககிட்ட இந்த மத்தியில வந்து நான் பேசுறேன். நீங்க வந்து இதை முறையா நீங்க செய்யுங்க. எங்களுக்கு தீவனத்தை வாங்குங்க. 1 லிட்டருக்கு 60 ரூபாய் ஏற்றி போடுங்க. பால் விலையை ஏற்றி போடுங்கன்னா உங்க விற்கிற வேலையை பாலை ஏற்றிடாதீங்க, எங்க பால் விலையை ஏற்றி போடுங்க. அதை தான் நான் கேட்குறேன். அப்புறம் இதுக்கு மேல நான் எனக்கு சொல்ல தெரியல. இன்னும் அண்ணா பேசுறவங்க தான் வாங்க.